முறைகேடுக்கே வருவோம். இதுல வந்து மொத்தம் 2534 பணியிடங்களுக்கு வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு ஆளுக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஒருவேளை வேலையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களோட நிலையெல்லாம் என்ன சார்? ஏன்னா இப்ப பொதுவா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு எங்கேயோ கடன் வாங்கி இல்ல யார்ட்டையோ வட்டிக்கு வாங்கி கூட மக்கள் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒருவேளை அவங்க ஜாப்க்கு போயிருந்தா அவங்களோட நிலை என்ன? 6 மாசம் தான். 6 மாசத்துல ஆட்சி முடிஞ்சுன்னா அவங்களுக்கு வேலையும் போயிடும். இது விசாரணைக்கு வந்துடும். இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அப்போ அவன் தன்னிச்சையா வெளியே வந்து சாட்சி சொல்லுவான். ஆமா நான் கொடுத்தேன். இது நேருக்கு பெரிய செட்பேக் ஆகும். நீங்க வேலையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாதுமா, சொல்ல மாட்டான். ஐயோ நம்ம சொன்ன வேலை பேர் இப்படி தான் வந்தோன்ட்டு. வேலை கண்டறிஞ்ச வேலை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் நான் சொன்னேன், நான் கொடுத்தேன், காசு கொடுத்தேன்னு ஒருத்தராக பேச ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. பல நபர்கள் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த 6 மாதத்துக்கு தாண்டி இந்த கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்கும் பொழுது தமிழ்நாடு அரசுடைய கண்ட்ரோல் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல் வரும் பொழுது பல உண்மைகள் வெளியே வரும். பல மக்கள் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோலாம் பணம் கொடுத்தா என்னெல்லாம் செஞ்சாங்க, யார் யார் லேண்டெல்லாம் மிரட்டி வாங்கினாங்கன்ற பல உண்மைகள் இங்கே வெளியில் வரும். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். 6 மாதத்தில் இந்த ஆட்டம்லாம் முடிஞ்சிடும்.